தேவாரம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் மங்களம் பெருகும், அமங்கலம் நீங்கும். இது சத்தியமா சொல்றேன். நீங்க திருமுறையை சாதாரணமா ஏதோ துக்கடா பாட்டு நினைச்சிடப்படாது, துக்கடா பாட்டு நினைச்சிடக்கூடாது. நிறைமொழி மாந்தர் ஆணையில் சொன்ன மறைமொழியாகிய மந்திரம்னார் தொல்காப்பியத்துல. மந்திரம் பாது வேதத்துடைய டிரான்ஸ்லேட், வேதத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான் தேவாரம். தேவாரம் ஈக்குவல் டு வேதசாரம்னு ஒரு செந்தில்நாத ஐயர்னு ஒரு பெரியவர் எழுதினார். வேதம் எல்லாரும் ஓத முடியாது. வேதத்துல ஒரு அக்ஷரம் பிழையா இருந்தாலும் அது பசுவை கொன்ற பாவம் என்று சொல்லுகிறது. அப்பேற்பட்ட பாவத்தை செய்ய வேண்டாம் என்பதற்காகத்தான் வேதம் நான்கையும் கற்று உணர்ந்த ஞான சம்பந்தர் வேதத்தை தமிழால் பாடி வைத்தார். அதற்கு இசையும் படித்து வைத்தார். இசை தெரியாட்டாலும் பரவாயில்லை, வந்த வண்ணம் சொல்லுதல் வழிபாடேன்னு சொன்னார்.